இந்த காலை நேரத்தில் அனைவருக்கும் நான் காலை வணக்கத்தை கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு படிக்கக்கூடிய பாடத்தை நாம் படிக்கத்தக்கதாக நாம் கடந்து செல்லலாம். இன்றைக்குரிய தலைப்பு, அதாவது இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம். ஒருவேளை ஒரு 4-5 வசனங்களை நாம் இன்றைக்கு படிக்கலாம். அதற்கு முன்பாக நாம் போன முறை வெள்ளிக்கிழமை அன்று நாம் படித்ததெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுல எந்த விதமான சந்தேகங்களும் நமக்கு இருக்காது என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆகவே ஒரு சின்ன ரிவ்யூ பண்ற மாதிரி சில கேள்விகளை நாம் கேட்கலாம் என்று ஆசிக்கிறேன். வெள்ளிக்கிழமை நாம் படித்த பொழுது அந்த 7 முத்திரை என்பது எந்த அனுபவத்தை பற்றினது, அல்லது அந்த 7 முத்திரையினால் முத்திரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகம், அதில் என்ன இருக்குது, என்ன இருக்கும்? என்னெல்லாம் பார்க்க முடியும்? அதுல என்ன அடங்கி இருக்குது, அல்லது அது என்ன புக்? அது 7 முத்திரையினாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிற அந்த புத்தகம் என்ன புத்தகம்? அதற்கு ஒரு பேர் கூட நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்குது? பூமியை இயேசு விலைக்கிரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். அதற்கான புக் கிரயப்பத்திரம். ஓகே, அது ஒரு உரிமை பத்திரம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கிரய பத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 7 முத்திரையினால முத்திரிக்கப்பட்டிருக்கிற அந்த புத்தகம் எதற்குரிய கிரய பத்திரம்? பூமியை மீட்டுக் கொள்வதற்கு. பூமியை மீட்டு கொண்டதற்கான கிரய பத்திரமாக அது இருக்கிறது. ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சரிங்களா? அது வந்து கிரய பத்திரம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது நம்மை ஆண்டவர் மீட்டு கொண்டதற்கான கிரய பத்திரம் என்பதையும் நாம் அதை என்ன செய்தோம் பார்த்தோம். அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார் என்று நாம் பார்த்தோம். அதே மாதிரி அந்த பத்திரத்துல என்னவெல்லாம் பதிவிடப்பட்டிருந்தது, என்ன இருந்தது, அல்லது என்ன இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம்ல. அது தீர்க்க தரிசன சரித்திரங்கள் அதில் உள்ளடங்கியிருக்குது. சபையினுடைய தீர்க்க தரிசன சரித்திரங்கள், தேசத்தினுடைய தீர்க்க தரிசன சரித்திரங்கள், இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பாடுபடுவார் என்கிறதும், அவர் எப்படி மீட்டுக் கொள்வார் என்பதை குறித்தும், அதுல யாரெல்லாம் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள், இயேசுவை துன்பப்படுத்துவதற்கு யாரெல்லாம் ஈடுபடுத்திக் கொண்டார்கள், அதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய நியாய தீர்ப்பெல்லாம் என்ன என்பதெல்லாம் நாம் படித்தோம். அதோடு கூட அந்த புஸ்தகம் முழுமையுமாக 7 முத்திரைகள் உடைக்கப்பட்ட பிற்பாடுதான் அதில் உள்ளவைகளை நாம் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும் என்று சொல்லி நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். ஆகவே அதை நாம் மனதிலே கொண்டு இந்த நாளிலே முதல் முத்திரையும் 2வது முத்திரையும் நாம் என்ன செய்யலாம், படிக்கலாம். முதல் முத்திரையும் 2வது முத்திரையும் நாம் படிப்போம். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாராவது வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன்.
நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். சரி, இப்ப நம்ம இந்த 2 வசனம் தான், 2 வசனம் தான் முதல் முத்திரை. அடுத்து 2வது முத்திரை 2 வசனங்கள் தான். ரொம்ப ஈஸியா நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பரலோகத்துல ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அதனுடைய வெளிப்பாடாக பூமியில சில நிகழ்வுகள் நிகழுகிறது. அதுதான் முத்திரை. அப்போ ஒவ்வொரு முறையும் பரலோகத்துல கிறிஸ்து முத்திரை உடைக்கிற பொழுது பூமியில அதற்கான அடையாளமாக சம்பவங்கள் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. சோ அந்த கண்ணோட்டத்துல நாம இந்த முதல் முத்திரையை குறித்து நாம என்ன செய்யலாம், படிக்கலாம். இந்த 7 முத்திரைகள், இதுல 6வது முத்திரையும் 7வது முத்திரையும் அங்கே நேரடியான மொழியிலே பேசப்பட்டிருக்கும். சிம்பாலிக்கா இருக்காது, லிட்டரலா இருக்கும். அதே மாதிரி 5 முத்திரைகள் அடையாளங்களால் பேசப்பட்டிருக்கும், சிம்பாலிக்கா இருக்கும். முதல் 5 முத்திரை அடையாளங்கள் நிறைந்திருக்கும். கடைசி 2 முத்திரை அடையாளங்கள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி 7 வாதையை குறித்து நாம படிக்கும்போது 7 வாதை, முதல் 5 லிட்ரல், நேரடி மொழியிலே ஆண்டவர் பேசியிருப்பார். 6வது வாதையும் 7வது வாதையும் சில அடையாளங்களை நாம என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். சரிங்களா? அதனால அநேகர் என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, இந்த 7 முத்திரையை 7 வாதையோடு என்ன செய்யறாங்க ஒப்பிட்டு அந்த காலகட்டத்துல இதை பொருத்தி என்ன செய்யறாங்கன்னு பார்க்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. நாம் இது எதை குறிக்கிறது என அடையாளங்கள்ல பேசி இருக்கிறதுனால அடையாளத்துல பேச தொடங்கி ஆண்டவர் லிட்ரலா கொண்டு போய் முடிப்பார். இது அடையாளத்துல பேசி இருக்கிறதுனால வேதாகமம் மட்டுமே நமக்கு பதில் சொல்ல முடியும். அது துவங்கும் பொழுது அடையாளத்தோடு துவங்குகிறது. அது என்ன அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். இங்கே இந்த முதல் முத்திரையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வெள்ளை குதிரை. அதன் மேல் ஒருவர் ஏறி இருக்கிறார். அவருடைய கையில வில் இருக்கிறது. வில் இருக்குது. அவருடைய சிரசுல கிரீடம் இருக்கிறது. அதே மாதிரி ஜெயிப்பவனாக புறப்பட்டு போகிறார். இந்த 5 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்ன விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது? வெள்ளை குதிரை அடையாளமாய் பேசப்பட்டிருக்கிறது. அது மேலே ஏறி இருக்கக்கூடிய ஒருவர் வில்லை பிடித்திருக்கிறார், அடையாளமாய் பேசப்பட்டிருக்கிறது. அவருடைய சிரசுல கிரீடம் இருக்கிறது, அதுவும் வெற்றிக்கான ஒரு அடையாளம். 4வதாக ஜெயிப்பவனாக அவன் புறப்பட்டு போகிறான். இது எதை குறிக்கிறது, அல்லது இந்த அடையாளங்கள் எல்லாம் எதை சுட்டி காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் நாம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில, அல்லது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம பார்க்க போகிற இந்த 7 முத்திரைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நடைபெற போகிற யுத்தங்களை அது சுட்டி காண்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம படிக்க முடியும். எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? முதலாவது, வெண்மை, வெள்ளை அப்படின்னு சொன்னா என்ன? தானியேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. வெள்ளை அப்படின்னா என்ன? அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். இந்த வெள்ளை நிறம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? வெண்மையாக்கப்பட்டு தூய்மையாக விளங்குவார்கள். அப்போ இங்க வெள்ளை நிறம் என்பது தூய்மையை குறிக்கிறது. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி
ஒரு நபர் இதற்குரிய விளக்கத்தை கொடுத்த பொழுது பாத்தீங்களா, அந்தி கிறிஸ்து வெள்ளையா வர்றாரு, வஞ்சகமாய் வருகிறார். அதுக்கப்புறமா அவர் அப்படியே சிகப்பா மாறுறாரு, அப்புறமா அவர் கருப்பா மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இது அந்தி கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறது என்று சொல்றாங்க. இங்க நம்ம பாக்குறோம், வெண்மை என்பது வேதாகமத்துல சொல்லக்கூடிய ஒரு டெபினிஷன், அது தூய்மை குறிக்கும், பியூரிட்டி, பியூரிட்டியை குறிக்கும். குதிரை என்றால் என்ன? குதிரை என்றால் என்ன? சகரியா 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். சகரியா 10:3. மெய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது குதிரையாக நிறுத்துவார். இங்கே இஸ்ரவேல் யூதா வம்சத்தாரை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? யுத்தத்திற்கு நிறுத்துகிற குதிரையாக அழைக்கிறார். அவர் குதிரை என்பது தேவனுடைய சபையை குறிக்கிறது. அப்படியானால் இந்த வெள்ளை குதிரை இரண்டையும் நீங்க சேர்த்து வாசித்தால் தூய்மையான சபை என்று அது பொருள்படும். சரிங்களா? இது தூய்மையான சபையை குறித்து பேசுகிறது. கண்டிப்பா வேற ஆப்ஷன் நமக்கு கிடையாது. வேதாகமும் அடையாளத்துல பேசினால் அதற்கான அடையாளத்தை குறித்ததான விளக்கத்தை வேதாகமம் மட்டுமே நமக்கு சொல்ல வேண்டும். ஆகவே இங்கே குதிரை என்பதை வேதாகமம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய ஜனத்தை சுட்டி காண்பிக்கிறது. சரிங்களா? வெண்மை என்பது தூய்மையை சுட்டி காண்பிக்கிறது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரிங்களா? மேற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம படிக்கிறோம். உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக்குவேன், அப்படின்னா தூய்மையாக்குவேன் என்று அர்த்தம். அதுபோல அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் துப்புரவாகவும் இருந்தது, அப்படின்னா தூய்மையாக இருந்தது. வெண்மை எப்பொழுதுமே தூய்மையை சுட்டி காண்பிக்கிறது. குதிரை தேவனுடைய ஜனத்தை சுட்டி காண்பிக்கிறது. தேவன் அவருடைய ஜனத்தை யூதாவை சிறந்த குதிரைகளாக யுத்தத்துல நிறுத்துகிறார். அப்போ இந்த வெள்ளை குதிரை பாருங்க, அங்க நீங்க கவனிங்க, வில்லு வச்சிருக்கிறார் ஒருத்தர், தலையில கிரீடம் இருக்கிறது, ஜெயிப்பவனாக புறப்பட்டு போகிறாங்க. பாருங்க, ஒரு யுத்தத்தின் காட்சியை நாம் என்ன செய்ய முடியும், இங்க பார்க்க முடியும். இப்ப 7 முத்திரையுமே எதை குறித்து பேசுகிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நடத்தப்படுகிற யுத்தங்களை குறித்து பேசுகிறது. சோ யுத்தத்தின் கண்ணோட்டத்துல நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த 7 முத்திரையை நாம் படிக்க போகிறோம். அதன் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலியை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேகம் கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட இந்த வெள்ளை குதிரை நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர். இவர் யார்? 19ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அப்போ ஒரு வெள்ளை குதிரை, அதன் மேல் ஏறி இருக்கிறவர் தலையில கிரீடத்தோடு இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறார். அப்போ தூய்மையான சபையை நடத்தி கொண்டு போகிறவர், தலைவராக இருந்து அதை நடத்துகிறவர் அங்கே இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே இந்த உட்கார்ந்து இருக்கிற நபர் யாருன்னு, இயேசு கிறிஸ்து. அவர் கையில வைத்திருந்த வில் எதை குறிக்கிறது? ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. சேலா. நீங்க வாக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கிறீங்க. ஆங்கிலத்துல நீங்க வாசித்தீங்கன்னா thy word அப்படின்னு இருக்கும். சரிங்களா? உம்முடைய வாக்கு. வில் என்பது உம்முடைய வாக்கு, அதாவது தேவனுடைய வசனத்தை, வேத வசனத்தை சுட்டி காண்பிக்கிறது.
இல்ல, வேத வசனம். அது மாத்திரமல்ல, அந்த வில் நாணேற்றப்பட்டு இருக்கிறது. நாணேற்றப்பட்டு இருக்கிறது. இப்ப வில் என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அது இருக்கக்கூடிய நாணேற்றப்பட்ட அம்பு எது? ஏசாயா 49ஆம் அதிகாரம் 2, 3 மற்றும் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இங்கே ஆண்டவர் மனிதர்களை அம்பாக ஏற்படுத்தி அவர்களை ஒளியாக வைக்கிறார். நீங்க அந்த கான்டெக்ஸ்ட் ஃபுல்லா வாசிப்பாங்க. ஏசாயா 49. இதை ஆண்டவர் எதற்கு செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஜனங்களை மனம் திருப்புவதற்காக. அம்பு என்ன செய்யும் அப்படின்னா, உள்ளத்தை தைத்து, உள்ளத்தை குத்தி, அது ஒரு மனமாற்றத்தை கொண்டு வரும். உலகத்தில் மனமாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவர் தேவனுடைய ஜனத்தை அம்பாக நிறுத்தி இருக்கிறார். அங்கு அம்பு செய்யக்கூடிய பணி என்ன? மனம் மாற்றத்தை அது கொண்டு வரும். இந்த 5 விஷயத்துக்கு முன்னா சேருங்க. ஒரு தூய்மையான கர்த்தருடைய சபையை கிறிஸ்து வழிநடத்தி கொண்டு போகிறார். அவர் தன்னுடைய வேத வசனத்தை கொண்டு உள்ளங்களில் மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறார். இதுதான் இந்த முதல் முத்திரையில நாம் பார்க்கக்கூடிய சாராம்சம். இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே படிச்சோம். முதல் அந்த 7 முத்திரையினுடைய அறிமுகத்துல இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு முன்பாக தன்னை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நிறுத்தி, தானே படிச்சோம், ஆட்டுக்குட்டியாக நிறுத்துறாரு. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அனுப்பப்பட ஆயத்தமாக இருக்கிறாரு. அது என்றைக்கு அப்படின்னா, பெந்தெகோஸ்தே என்னும் நாள். அது நடந்த சம்பவம் என்ன? இந்த பூமிக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். சீஷர்கள் ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொண்டார்கள். சோ அன்றைக்கு முதல் முத்திரை உடைக்கப்பட்டது. பெந்தெகோஸ்தே நாளில முதல் முத்திரை உடைக்கப்பட்டது. அந்த முதல் முத்திரை உடைக்கப்பட்டதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வல்லமையான ஊழியத்தை முதல் நூற்றாண்டு திருச்சபை செய்ய துவங்கிற்று. அது எந்த அளவுக்கு ஊழியத்தை செய்தது கவனிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. சொல்ல நம்ம வாசிக்கிறோம், மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார். அதுக்கு முன்பாக சீஷர்கள் அப்படி இல்லை. இவர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுக்க தொடங்குறாங்க. அப்போ ஊழியமானது மிக வல்லமையாக பிரசங்கிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அது ஒரு தூய்மையான சபையாக இருந்தது. தூய்மையான சபையாக இருந்தது. எதுலெல்லாம் தூய்மை? நம்ம ஏற்கனவே 7 திருச்சபைகளை குறித்து நம்ம படிக்கும் போது நம்ம படிச்சோம். சரிங்களா? உபதேசத்திலே தூய்மை இருந்தது. உபதேசத்திலே தூய்மை இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே தூய்மை இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் அந்த அனனியா சப்பீராலை அங்கு நியாயம் தீர்க்கிறார். ஏன் அப்படின்னா, சபையே தூய்மையாக இருக்கிற நேரத்தில் இந்த 2 நபர்கள் அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். இந்த காலகட்டத்துல நீங்க இப்படி இருக்கலாமா? எப்படி இருக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது, எவ்வளவு தூய்மையாக சபை இருக்கிறது. நீங்கள் இந்த நேரத்துல இதை அசூசிப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
அனனியா சப்பீரால் என்ன செய்வார்னு ஆண்டவர் வந்து கண்டிப்பார். அதுக்குதான் அடையாளம். அப்போ முதல் நூற்றாண்டு திருச்சபையானது சத்தியத்திலும் உபதேசத்திலும் வாழ்க்கையிலும் சாட்சியிலும் தூய்மையாக வெற்றிகரமான ஊழியத்தை பலமாய் செய்து வந்ததை நாம் அறிய முடியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களை அம்புகளாக அனுப்பினார். சரிங்களா? அம்பு 127வது சங்கீதம் 127வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 127வது சங்கீதம் 4வது வசனம். இதோ பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் 127ங்களா? 127 4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அடுத்து வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அம்புகள், இந்த அம்பு மனிதர்களை சுட்டி காண்பிக்கிறது. மனிதர்களை சுட்டி காண்பிக்கிறது. யார் அவங்க? தேவனுடைய ஜனங்கள் தான். அம்பு அவங்க வந்து அம்பு மாதிரி. சரிங்களா? இவங்க அங்கே வில்லில நாணேற்றப்பட்டிருக்கிறார்கள், வேத வசனத்தினாலே நிறைந்திருக்கிறார்கள். இந்த அம்புகள் இவருடைய சாட்சியின் வாழ்க்கை, இவருடைய சாட்சியின் உபதேசம் அங்கே இருதயங்களை துளைத்தது. அது ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்தது. நம்ம கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36, 37. 2ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36, 37 வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவா இருக்கிறார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் பேதுரு அங்க அம்பாக விளங்கினார். தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவருடைய உள்ளத்தை தைத்தார். அவர்கள் உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாய் ஒரு மனமாற்றத்திற்குள்ள அவங்க என்ன செய்றாங்கன்னு வரதை நம்ம பார்க்க முடியும். 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 19:19. இங்க வேற என்னெல்லாம் நடக்குது கவனிங்க. முதல் நூற்றாண்டு தூய்மையான அந்த சபை, மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை மாய வித்தைக்காரர்கள் கூட மனமாறுகிறதை நாம் பார்க்க முடியும். அவ்வளவு பலமாக அவர்கள் ஊழியத்துல ஈடுபட்டிருந்தார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அது மேற்கொண்டது. கான்குவர்ட் தி வேர்ல்ட். அது உலகத்தை மேற்கொண்டது. அது யூதர்களை மேற்கொண்டது. அது மாய வித்தைக்காரர்களை மேற்கொண்டது. அந்த வசனம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பவுலனுடைய வாழ்க்கை, அப்போஸ்தலருடைய வாழ்க்கை அம்பாக அவருடைய வாழ்க்கையை பாதித்தது. ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை இந்த சபை செய்தது. அதே அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிங்க. 26வது வசனம். அந்த ஊழியம் எப்படி பலமாய் போகுதுன்னு கவனிங்க. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி, எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆசியா முழுவதையும் பவுல் தன்னுடைய உபதேசத்தினாலே வசப்படுத்தி கொண்டார். பாருங்க, அது எப்படி வெற்றி பெறுதுன்னு கவனிங்க. அது யூதர்களை வெற்றி பெறுகிறது, புறஜாதியரை வெற்றி பெறுகிறது. நீங்க 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம்
அதுக்கப்புறம் நீங்க அப்படியே வாசிட்டு வாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். எங்கும் அவர்கள் சிதறி போனார்கள். சிதறி போன இடங்களெல்லாம் சுவிசேஷம் வளர தொடங்கிற்று. பவுல் ஆசியா முழுவதையும் உபதேசத்தினாலே நிரப்பினார். அது வெற்றிக்கு அடையாளமாக இருந்தது. ஜெயம் பெற்ற ஒரு ஊழியமாக அது இருந்தது. அப்போ அது ஆசியாவை நிரப்பிற்று, ஆசியாவை வெற்றி பெற்றது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். பாருங்க, ஆசியாவை மட்டும் இல்லைங்க, வானத்தின் கீழ் இருக்கக்கூடிய சகலருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. It was a conquering church. It was a pure church. அது ஜெயம் பெறுகிற தூய்மையான சபையாக முதல் நூற்றாண்டு சபை இருந்தது. இது எதற்கு அடையாளம்? முதல் முத்திரை உடைக்கப்பட்டதற்கு அடையாளம். ஆகவே ஒரு வெற்றிகரமான ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். இரண்டாவது முத்திரை வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாராவது எனக்கு டைம் நோட்டிபிகேஷன் எனக்கு அப்போ அனுப்பிடுங்க, சரிங்களா? என்னதுல எங்கேயுமே கிளாக் இல்ல, வாட்ச் இல்ல. ஓகே, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். இரண்டாவது முத்திரை என்ன நடக்கிறது? அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இந்த இரண்டாவது முத்திரை கிறிஸ்து உடைத்த பொழுது என்ன சம்பவிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிவப்பு குதிரை வருகிறது. சிவப்பு குதிரை வருகிறது, அதன் மேல் ஒருவர் ஏறி இருக்கிறார். அவருடைய கையில பட்டயம் இருந்தது. சமாதானத்தை எடுத்து போடுகிற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, பூமியில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரமும் அவனுக்கு இருந்தது. இதுதான் இரண்டாவது முத்திரையின் காலத்துல யோவான் பார்க்கக்கூடிய தரிசன காட்சி. குதிரை என்றால் நமக்கு நல்லா தெரியும். சிவப்புனை என்ன? எஸ்ஐயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க, ஸ்கிரீன்ல இருக்குது. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? உங்களுடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், இங்கே இரண்டாவது குதிரை இரண்டாவது காலகட்டத்தை சுட்டி காண்பிக்கிறது. குதிரைன்னு தேவனுடைய ஜனம். தேவனுடைய ஜனத்தினுடைய நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இவங்க அங்க ஒரு கலர் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். தூய்மையாக இருந்த சபை, வெற்றிகரமாக இருந்த சபை, அங்கே ஜெயம் பெற்ற சபை, மேற்கொண்ட சபையானது பாவத்திற்குள்ளே விடுகிறது. It went into corruption. பாவத்தினுடைய அந்த சுவடை அது எடுத்துக்கொண்டது. பாவம் என்பதை ஆண்டவர் சிவப்பு நிறத்திற்கு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். இப்ப சிவப்பு என்பது பாவம். முதல் நூற்றாண்டு முடிந்த பொழுது, முதல் நூற்றாண்டினுடைய இறுதி காலங்களில் எல்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாம் அப்படியே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே படிச்சோம் 7 சபைகள் படிக்கிற பொழுது, அவங்க ஆதியில் கொண்டு இருந்த அன்பை என்ன செய்தாங்க? அவங்க பாவத்துக்குள்ள பிரவேசிக்க தொடங்கிட்டாங்க. அவங்களுக்கு இருந்த அந்த வைராக்கியம் குறைய தொடங்கிட்டு. இன்னைக்கு நம்முடைய செவன்த் சபையும் கூட ஆரம்பிக்கப்பட்ட போது எவ்வளவு பக்தி வைராக்கியத்தோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த முன்னோடிகள் எல்லாம் வாழ்க்கையை முடித்து போன பொழுதோ சர்ச்சுக்குள்ள கரப்ஷன் வர தொடங்கிச்சு. கரப்ஷன் இல்லை நம்ம சொல்லவே முடியாது, சரிங்களா? நம்முடைய சத்தியம் பரிசுத்தமாக இருக்கிறது, பரிபூரணமாக இருக்கிறது. ஆனால் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த பாவம் மேலோங்கி இருக்க தொடங்கிச்சு. இந்த சிவப்பு நிறம் பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது.
SJ Bible Commentary, page 776, volume 7. அவங்க கமெண்ட்ரிய நம்ம வாசிக்கும் போது, நம்முடைய கமெண்ட்ரி நம்ம வாசிக்கும் போது, சிவப்பு நிறமானது பாவ நிலையை குறிக்கிறது. வெள்ளை நிறம் விசுவாசத்தின் தூய்மையை குறிக்குமானால், சிவப்பானது கள்ள உபதேசத்தின் அறிமுகத்தால் ஏற்பட்ட விசுவாசத்தின் மருள விழுகையை குறிக்கிறது. இந்த சிவப்பு நிறமாக மாறுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அங்கே கள்ள உபதேசங்கள் உள்ளே நுழைய தொடங்கிட்டு. அதுதான் இவங்களுடைய மருள விலகிக்கான காரணம். இவங்க ஏன் கரெக்ட் ஆனாங்க? இவங்க ஏன் பாவத்துக்குள்ள விழுந்தாங்க? இவ்வளவு தூய்மையா இருந்தவங்க எப்படி இவங்க பாவத்துக்குள்ள விழுந்தாங்க அப்படின்னு சொன்னா, அங்கே கள்ள உபதேசங்கள் வர தொடங்கிட்டு என்பதை நாம் அறிய முடியும். நம்ம எபேசியர் 20வது அதிகாரத்தை நம்ம படிக்கும் போது அங்க பவுல் சொல்றாரு, சரிங்களா, நான் போன பின்பு உங்களுக்குள்ளே கள்ள உபதேசங்களை கொண்டு வரக்கூடிய ஓநாய்கள் எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்க முடியும். அப்போ இங்கே கள்ள உபதேசத்து நிமித்தமாக, மாறுபாடான உபதேசத்து நிமித்தமாக சபையானது சில பாவத்துக்குள்ள உள்ள. இன்னும் சொல்ல போனா இந்த ட்ரினிட்டியை குறிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த ஆரம்பித்ததே இந்த 2வது நூற்றாண்டு காலத்துல தான். ட்ரினிட்டி வந்து தவறாக புரிந்து கொள்ள துவங்கினாங்க. இன்ஃபேக்ட் 2வது நூற்றாண்டுலதான் ஓய்வு நாளானது 7ஆம் நாளிலிருந்து முதல் நாளுக்கு முதல் முறையாக மாற்றப்படுது. அவங்க மாற்றுறாங்க. அது 2வது நூற்றாண்டிலே தொடங்கிடுச்சு. 2வது நூற்றாண்டிலே தொடங்குகிறது. இப்படிப்பட்ட சில உபதேசங்கள், நம்ம பாவத்தோட இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார் என்கிற உபதேசங்கள், இந்த மாதிரி உபதேசங்கள் எல்லாம் மனிதர்களை பாவத்திலேயே வைக்க தொடங்கிடுச்சு. அதனால முன்னோடிகளுக்கு இருந்த அந்த அப்போஸ்தலர்களுக்கு இருந்த ஒரு வைராக்கியமானது இவங்களுக்குள்ள இல்லாம போயிடுச்சு. ஆகவே இது வந்து கள்ள உபதேசத்தினுடைய ஒரு துவக்கமாகவும் இது இருந்தது. 2வதாக அதன் மேல ஒருவர் ஏறி இருக்கிறார். எப்பயுமே நம்ம கவனிக்கணும். இங்க ஒரு நபரை இங்க நம்ம வாசிக்க போகிறோம். இது யார்? அவர் ஏறி இருக்கிறவருடைய கையில என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்ன பட்டயம் இருந்துச்சு. அந்த பட்டயத்தை வச்சுதான் இது யாருன்னு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? பட்டயத்தை வச்சுதான் யாருன்னு நம்ம அடையாளத்தை நம்ம கண்டுகொள்ளுகிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 3:4. ரோமர் 13:3-4 வாசிங்க. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. இங்கே யாரை குறிச்சு பேசுறாங்க அப்படின்னா, ஒரு அதிகாரியை குறிச்சும் அதிகாரிக்கு கீழாக பணியாற்றக்கூடிய நபர்களை குறித்து பேசுகிறார். இங்கே சில அதிகாரிகள் நற்கிரியைகளுக்காக அல்ல, துர்க்கிரியைகளுக்காகத்தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் நீ அவங்களுக்கு என்ன செய், கீழ்ப்படிந்திரு, நீ அநியாயம் செய்யாத அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? நீ உண்மையா இருந்தா நீ பயப்பட வேண்டியது, நீ நன்மையை செய், அதனால உனக்கு என்ன செய்யும், புகழ்ச்சி உண்டாகும். ஆனாலும் துர்க்கிரியை செய்யக்கூடிய அதிகாரியாகவே இருந்தாலும் அவன் கையில ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறான். அது எதற்கு வைத்திருக்கிறான்? நாம நற்கிரியை செய்யாத பொழுது அந்த பட்டயமானது நம்ம என்ன செய்யும், வந்து தாக்கும். ஆண்டவர் அதை அனுமதி கொடுத்திருக்கிறார். அவங்க அதிகாரியா இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதிகாரிகள் நற்கிரியை செய்யறதுக்கு மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, துர்க்கிரியை செய்யறதுக்கும் இருக்கிறாங்க. அப்படி துர்க்கிரியை செய்கிற அதிகாரிகளுக்கு மத்தியில நீ உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது நீ பயப்படாமல் இருப்பாய். நீ நன்மை செய், உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஆனால் நீ அதை நன்மை செய்யாமல் போனால் அவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். அவன் வந்து துர்க்கிரியை செய்யறவன் தான், ஆனா ஆண்டவர் அவனை ஊழியக்காரனாக பயன்படுத்துகிறார். எதுக்கு? நம்மை பட்டயத்தினாலே தண்டிப்பதற்கு. சரிங்களா?
நாம நற்கிரியை செய்திருக்கோம். நாம செய்யாத இருக்கிற பொழுது அந்த துர்க்கிரியை செய்யக்கூடிய அதிகாரியும் பட்டயத்தை எடுத்துக் கொள்கிறான் என்ற ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்க முடியும். ஆகவே பட்டயம் யார் கைகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதிகாரிகள், இன்னும் சொல்ல போனா தலைவர்கள், லீடர்ஸ். முதல் சபையை லீடர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இங்க இரண்டாவது காலகட்டத்துல இரண்டாவது முத்திரையை உடைத்த பொழுது இந்த அதிகாரியுடைய கையில பட்டயம் இருக்குது. பட்டயம் இன்னொன்றுக்கும் அடையாளமாக இருக்கிறது. வேற எதுக்கு அடையாளமா இருக்குது பட்டயம் அப்படின்னு? வேத வசனம். சரி, நீங்க இரண்டாவது முத்திரையை படிக்கும் போதே தெரியும் இது வேத வசனத்தை குறிக்குதா வேற எதை குறிக்குது? ஏன்னா இந்த பட்டயம் சமாதானத்தை எடுத்து போட்டு இந்த பட்டயம் அநேகரை கொல்லுகிறது. உயிர்ப்பிப்பதுதான் தேவனுடைய வார்த்தை, கொல்லுவது அல்ல. சரிங்களா? அப்ப இந்த பட்டயத்தை வைச்சிருக்கிறது கண்டிப்பா யார் கிடையாது? இயேசு கிறிஸ்து கிடையாது. ஆனால் சபையை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகள், லீடர்ஸ். முதல் காலகட்டத்துல கிறிஸ்து வழிநடத்தின சபை தலைவர்கள் இருந்தாங்க. இரண்டாவது காலகட்டத்துல பாருங்க, அவங்க ஜனங்களை கொள்ளுகிற அதிகாரிகளாக என்ன செய்யறாங்க, மாறுகிறாங்க. ஓகே, கண்டிப்பா மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவ சொல்றது போலவே இருக்கும். 34வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ல இருந்து வாசிக்கலாம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினையுண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. சரி, இங்க அப்படியே பொருந்தும் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றது போல இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் நினைக்காதீங்க, நான் சமாதானத்தை கொடுக்க வரல. இத மேல ஏறி இருந்தவனும் சமாதானத்தை எடுத்து போடுங்க. இந்த மேல ஏறி இருந்தவனும் பட்டயத்தை வச்சிருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் பட்டயத்தை வச்சிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன். சமாதானத்தை எடுத்து போடுகிற பட்டயத்தை நானும் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதனால ஏறி இருக்கிறவர் கிறிஸ்து போல நமக்கு தெரியும் இந்த வசனத்தை வாசிக்கும் போது. ஆனால் அது கிறிஸ்து அல்ல. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிறிஸ்து எதை குறித்து பேசுகிறார்? குடும்பத்திலே சமாதானத்தை எடுத்து போட வந்ததை குறித்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, இங்கே இவர் ஒரே குடும்பத்துல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நபர், ஏற்றுக்கொள்ளாத இன்னொரு நபர், இவங்களுக்கு இடையில தகப்பன் ஏற்றுக்கொண்டால் பிள்ளைகளுக்கு விரோதமாக, பிள்ளைகள் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், சமாதான குறைவு ஏற்படுகிறது. ஆகவே ஒரு குடும்பத்தை குறித்து அவர் பேசுகிறார். குடும்பத்துல என் நிமித்தமாக அங்கு சமாதான குறைவு வரும், என் நிமித்தமாக குடும்பத்துல ஒரு பிரிவினை வரும். இந்த பிரிவினை என்பது ஏதோ உண்மையான, அதாவது நியாயமான பிரிவினையாக இதை நாம் பார்க்க முடியும். நியாயமான பிரிவினை. இது எதன் அடிப்படையில? சத்தியத்தின் அடிப்படையில, கிறிஸ்துவின் அடிப்படையில வரக்கூடிய பிரிவினை எப்பொழுதுமே உண்டுங்க, எப்பொழுதுமே உண்டு. ஒரே குடும்பமா இருக்கட்டும், ஒரே கர்ப்பத்துல பிறந்த பிள்ளைகளாக இருக்கட்டும், பிரிவினை இருக்கதான் செஞ்சுச்சு. இந்த பிரிவினை ஆண்டவர் எப்ப வச்சாரு அப்படின்னா ஆதியாகமம் 3:15 வச்சுட்டாரு. சரிங்களா? உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வத்துக்கும் அவ்வளவுத்துக்கும் பகையை உண்டாக்குவேன். சரிங்களா? அதுக்கு முதல் அடையாளமாக காயின் ஆபேல் ஒரே கர்ப்பத்துல பிறந்தவங்க தான். ஆனால் அங்கு சமாதான குறைச்சல் ஏற்பட்டது. அதற்கு காரணம் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் தானே ஒழிய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களோ கிறிஸ்துவோ காரணம் அல்ல. சரிங்களா? ஆகவே குடும்பத்துல ஒரு சிலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதால் வரும் சமாதான குலைச்சல், அதை குறிச்சுதான் மத்தேயு என்ன செய்கிறார், பேசுகிறார். ஆனால் இங்கே வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது பூமியில சமாதானத்தை எடுத்து போடுகிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கணும். இவன் என்ன செய்யறான, பூமியில இருக்கக்கூடிய சமாதானத்தை எடுத்து போடுறான். பூமி அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் இருக்கிறாங்க. இந்த இரண்டுக்குமான சமாதானம் என்ன செய்யப்படுகிறது, எடுத்து போடப்படுகிறது.
பூமியில சமாதானத்தை எடுத்து போட வருகிறான். இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது ஏன் கிறிஸ்து இல்லை, ஒருவேளை இதுல நமக்கு சாட்டிஸ்பாக்டரியா இல்லை அப்படின்னா தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 8வது வசனத்தை நம்ம வாசித்து போறோம். ஏன்னா வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய அதே காலகட்டம் தான் இங்க 2வது முத்திரையின் காலகட்டம். சரிங்களா? அதாவது 2வது சபையின் காலகட்டம் தான் 2வது முத்திரையின் காலகட்டம். இது எப்படி இருக்குதுன்னு கவனிங்க. வெளிப்படுத்தல் 2:8. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, தொடர்ந்து, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ சொல்றாரு சிமிர்னா சபைக்கு எதிராக சாத்தானுடைய கூட்டத்தார் ஒருவங்க என்ன செய்யறாங்கன்னு இருக்கிறாங்க. சாத்தானுடைய கூட்டத்தார் இருக்கிறாங்க. இந்த சாத்தானுடைய கூட்டத்தார் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலகட்டத்துல அந்த சிமிர்னா திருச்சபையின் காலகட்டத்துல அவங்க உபத்திரவப்படுத்துறாங்க, மரணத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம வாசிச்சோம். அந்த 2வது சபையின் காலகட்டத்துல 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், சிலரை காவலில் போடுவார்கள், இதெல்லாம் வாசிச்சோம். பாத்தீங்களா? இவங்க இதை செய்யறதெல்லாம் யாரு அப்படின்னா சாத்தானுடைய கூட்டத்தார். அப்போ இந்த 2வது முத்திரையின் காலகட்டத்துல இதன் மேல ஏறி இருக்கிறவர்கள் சபையினுடைய அதிகாரிகள். அந்த சபையினுடைய அதிகாரி யாருடைய ஆள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாத்தானுடைய கூட்டம். சாத்தானுடைய கூட்டம். ஆக இந்த இடத்துல கண்டிப்பா இயேசு கிறிஸ்து கிடையாது. ஏன்னா அதன் மீது ஆளுகை செய்து ஆதிக்கம் செலுத்தி கொலை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்கிறவன் சாத்தான். ஆகவே கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து அல்ல, இது சாத்தான். இவன் தான் சமாதானத்தை எடுத்து போடுகிறான், பிரிவினையை உண்டு பண்ணுகிறான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29 31 வசனத்து வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது கள்ள உபதேசத்தினுடைய வரவினால இங்க ஒரு பிரிவினை ஏற்படுகிறது. சரிங்களா? பிரிவினை ஏற்படுகிறது. அவ்வளவு நாள் நல்லாதான் இருக்குது. ஆனா பவுல் எச்சரிச்சுட்டு போறாரு, நான் போன பின்பு கள்ள உபதேசங்கள் உள்ளே நுழையும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பு ஒரு பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. அப்போ 2 விஷயம் பிரிவினை உண்டு பண்ணுகிறது. ஒண்ணு, சத்தியமும் பிரிவினையை உண்டு பண்ணுகிறது, கள்ள உபதேசமும் பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. கள்ள உபதேசமானது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இருக்கக்கூடிய சமாதானத்தை எடுத்துக் கொள்கிறது. சத்தியமானது தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவருடைய இருதயத்திலிருந்து சமாதானத்தை எடுத்துக் கொடுக்கும். சரிங்களா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஆகவே இந்த 2வது முத்திரையின் காலகட்டத்துல கள்ள உபதேசத்தினுடைய வரவால் அங்கே ஒரு மிகப்பெரிய பிரிவினை, சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பட்டயத்தினாலே இவன் கொல்லுவதற்கான அதிகாரத்தை பெற்றிருந்தான். இவன் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே அதனை குறித்து நம்ம படிச்சுட்டோம். 2வது சபை காலத்தை குறித்து நம்ம படிச்சோம். அதனால அதுக்கு நம்ம ரொம்ப போக வேண்டாம். ஆனா கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். ரொம்ப பெரிய உபத்திரவத்தை அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சந்திச்சாங்க. அந்த உபத்திரவம் பெரிதளவில் இருந்துச்சு. அத சாத்தானுடைய கூட்டத்தார் அதை செய்தாங்க. சாத்தான் அதை முன்னின்று வழிநடத்தி கொண்டு போனார். ஆகவே 2வது முத்திரையின் காலகட்டத்துல ஒரு பெரிய உபத்திரவமான சூழ்நிலையில தேவனுடைய ஜனம் யுத்தத்தை சந்தித்தது. முதல் யுத்தத்துல அது வெற்றி பெற்றது. அதை யாராலும் தோற்கடிக்க முடியவில்லை. அது முதல் முத்திரையின் காலம். 2வது முத்திரையின் காலத்துல சபை கொஞ்சம் உபதேசங்களை கவனிக்காது போனதுனால அங்கு மருள விழுந்தது, பாவத்துக்குள்ளே நுழைந்தது. அதன் விளைவாக அங்கு அநேகர் என்ன செய்தாங்கன்னு பாவத்துக்குள்ளே மருள விழுந்தார்கள். அதே நேரத்துல உண்மையாய் இருந்தவர்களுக்கு விரோதமாக சாத்தான் உபத்திரவங்களை கொண்டு வந்தான், பட்டயத்தை கொண்டு வந்தான். அநேகரை அவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அங்க உபத்திரவப்படுத்தப்பட்ட பிள்ளைகளை நம்ம அறிந்திருக்கிறோம். பாலிகார்ப் என்பவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார். இன்னும் பல கர்த்தருடைய ஜனங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். இது கிட்டத்தட்ட 4வது நூற்றாண்டினுடைய துவக்கம் வரையிலும் இந்த உபத்திரவமானது வளர்ந்து கொண்டே போனது.
ஆகவே இந்த கிபி 313 வரையிலும் 312 வரையிலும் இந்த உபத்திரவம் பெரிதளவுல வளர்ச்சியை கண்டது. ஆகவே இரண்டாவது முத்திரை மருள விழுகையும் உபத்திரவமும் என்பதை நாம் அறிய வேண்டும். கண்டிப்பாக நாம் இந்த குதிரையினுடைய நிறம் மாறுகிறதை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சபை எப்படியெல்லாம் உருமாறுகிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்க முடியும். எந்த நிலைக்குள்ளாக அது கடந்து போகிறது என்பதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதாவது அவங்க நம்ம கர்த்தருடைய சபை என்று சொல்லும் பொழுது பெரும்பான்மை குறித்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதாவது ஒரு காலத்துல அவங்க கர்த்தருடைய சபையா இருந்தவங்க தான், ஓகே, இருந்தவங்க தான். ஆனா இந்த காலகட்டம் வரும் பொழுது நிறம் மாறுகிறது. சபைக்குள்ளே ஏற்படக்கூடிய செல்வாக்கு, சபைக்குள்ளே ஏற்படக்கூடிய செல்வாக்கு, சபையாக வெளியரங்கமாய் காட்டிக் கொள்ளுகிற சபையில இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா எல்லா காலகட்டத்திலும் உண்மையான சபை, உண்மையான கர்த்தருடைய சபை இருந்து கொண்டே இருந்தது. அவர்களுக்குத்தான் என்ன செய்கிறது, உபத்திரவங்கள், போராட்டங்கள் வருகிறது. இந்த உபத்திரவ போராட்டம் கர்த்தருடைய உண்மையான சபைக்கு வருகிறது. ஆனால் வெளியரங்கமாய் இதுதான் கர்த்தருடைய சபை என்று சொல்லக்கூடிய அளவு வெளியரங்கமா ஒரு சபை இருக்கு பாத்தீங்களா, அந்த சபையுடைய நிறம் தான் மாறிக்கொண்டே வருகிறது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், சரிங்களா? இதுல வந்து நிறைய விஷயங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப வெளியரங்கமாய் ஒரு சபை இருக்குதுல்ல, அந்த சபையுடைய நிறம் மாறுகிறது. கிறிஸ்தவம்னா இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சபையுடைய நிறம் மாறுது, சரிங்களா? ஆனா கர்த்தருடைய உண்மையான சபை நிறம் மாறவில்லை. அதிகாரிகளை காமிச்சுக்கிறாங்க, அதிகாரிகள். ஆனா கர்த்தருடைய சபைக்குள்ள எந்த அதிகாரிகளும் இருக்க மாட்டாங்க, இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்க மாட்டாங்க. வெளியரங்கமா பார்க்கும்போது இந்த அதிகாரிகள் ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ரிஃபார்ம் அட்வென்டிஸ்ட் நம்ம பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ரிஃபார்ம் செவன்த் அட்வென்டிஸ்ட், அவங்க செவன்த் அட்வென்டிஸ்ட் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு. ஏன் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? கர்த்தருடைய சபையா மாறுது, நிறம் மாறுகிறது. அது எப்படி கர்த்தருடைய சபையா இருக்க முடியும் நிறம் மாறுனா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க புரியாம வைக்கிறாங்க. இங்க வெளியரங்கமா ஒரு சபை இருக்குதுங்க, எல்லாருக்கும் பார்க்கிறதுக்கு அதுதான் சபையா தெரியுது, அதுதான் சபையா தெரியுது. அந்த சபையுடைய நிறம் மாறுது, சரிங்களா? அத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இந்த இரண்டாவது முத்திரையின் காலத்துல ஒரு மிகப்பெரிய நிறமாற்றத்தை நாம் என்ன செய்ய முடிந்தது, பார்க்க முடிஞ்சு. பாவத்துக்குள்ளே அநேகர் விழுந்தாங்க. பெரும்பான்மையை குறித்தது பேசுகிறது. அநேக நேரங்களில கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. இது சிறுபான்மையினராக கூட்டமாக அது எப்பொழுதுமே இருந்தது. ஆகவே இந்த இடத்துல நாம அறிந்து கொள்ளுகிற இரண்டு முத்திரையின் காலத்துல அறிந்து கொள்ளுகிற விஷயம், சாத்தான் ஜெயம் பெற முடியாத காலகட்டத்தை அவன் பாவத்தினாலும் கள்ள உபதேசத்தினாலும் வெற்றி பெறும், உபத்திரவத்தினாலே வெற்றி பெறவும் அவன் திட்டம் வகுத்தான். அதுதான் இரண்டாவது முத்திரையினுடைய காலம். ஆகவே இந்த நாட்களில நடந்த சம்பவங்களை நாம் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த சபையின் காலம் எப்படி இருந்தது, அடுத்த முத்திரை கர்த்தர் உடைத்த பொழுது சபை என்ன நேரத்துல வருகிறது, 6வது அதிகாரத்தை நீங்கள் படித்து விட்டு வாருங்கள். நாளை தினத்துல நாம் அதை படிக்கலாம், நாளை நாம் சந்திக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும், எப்பொழுதுமே தேவனுடைய சபையை ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். சபையினுடைய சத்தியம் பாதுகாக்கப்பட்டது. உபத்திரவத்தின் மத்தியிலும் சபையினுடைய சத்தியத்தை பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள். அந்த பாவத்தின் மத்தியிலும் பரிசுத்தமாக வாழ்ந்த ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. ஏனெனில் ஆண்டவர் சொன்னாரு, பாவங்கள் சிவேர் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்குவேன். பஞ்சை போல வெண்மையாக்கப்பட்ட பிள்ளைகள் இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய சபைக்குள்ள கூட பாவத்தை பார்க்கலாம், உபத்திரவத்தை பார்க்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அங்கே ஒருவேளை நாம் பட்டயத்தினால அங்கே தண்டிக்கப்படலாம், வாதிக்கப்படலாம். ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? உபத்திரவம் நம்மை பின்னோக்கி அழைத்து சென்று விடுகிறதா? அந்த கள்ள உபதேசம் நம்மை விழ செய்கிறதா? ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். இந்த காலகட்டத்துல கூட கள்ள உபதேசத்துடைய வரவு அதிகமாக இருக்கிறது. கள்ள உபதேசத்துடைய வரவு அதிகமாக இருக்கிறது. மிக கவனமாக உபதேசங்களை நாம் கவனிப்போம். தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாய் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையோடு நாம் கடந்து வருவோம்.
நம் யாவரும் செபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உம்முடைய விசேஷமான சத்திய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் அவருடைய சபைக்கான திட்டத்தை நிறைவேற்றிருக்கு. அது முன்கூட்டியே எங்களுக்கு நீர் அறிவித்திருக்கு. இப்படியெல்லாம் சபை யுத்தத்தை சந்திக்கும் என்பதை நாங்கள் பார்த்தோம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எந்த சபையிலே காணப்படுகிறோம்? வெளியரங்கமாய் காட்சி அளிக்கிற சபையிலா, அல்லது ஆண்டவரே உண்மையான சத்தியத்தை சுமந்து இருக்கிற சபையிலா? நாங்கள் யாரை சார்ந்து இருக்கிறோம்? எங்களுடைய தலைவர் யார்? இயேசு கிறிஸ்துவா அல்லது சாத்தானுடைய கூட்டமா? எங்களை வழிநடத்துகிற நபர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யலாம். வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த நாளின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். இந்த நாளில் கற்றுக்கொண்ட சத்தியங்களிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மீண்டுமாய் நாளை தினத்துல தவறாது இதுல நாங்கள் கலந்து கொள்ள உலகத்தின் கர்த்தர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் செபிக்கிறோம். ஜெபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.